எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட இயேசு நம்முடைய சுகத்துக்கான சகல காரியங்களையும் செய்து முடித்திருந்தாலும் கூட நாம் ஏன் இன்னும் நாம் விரும்புகிற அளவு சுகமாகவில்லை? ஏன் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கிறது, டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கிறது? சுகமில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஏன்னா பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதுன்னு இயேசு தான் சொன்னார். ஆனால் உண்மையான வைத்தியர் இயேசு தானே. அவர் நமக்காக சுகத்துக்கு எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறாரே. அவரிடத்துலேருந்து சுகத்தை வாங்கிறதான பெர்மனண்ட்டாக இருக்க முடியும். ஆஸ்பத்திரியில் போய் டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிட்டு ஊசி போட்டு அல்லது அட்மிட் ஆகி சில சமயத்தில் ஆப்ரேஷன்லாம் பண்ணி அப்படியெல்லாம் சுகம் உண்டானாலும் கூட அது டெம்பரவரி தானே. அந்த வியாதி அது ஏதோ சாதாரணமாய் வரவில்லை, ஏதோ ஒரு சாபத்தினாலே வருகிறது. அதாவது பிசாசாகிய தகப்பனுக்கும் பாவமாகிய தாய்க்கும் பிறந்தது தான் வியாதி, பிள்ளை தான் வியாதி அப்படி சொல்லுவாங்க. தகப்பனாகிய பிசாசு, தாயாகிய பாவம், இந்த ரெண்டு பேருக்கு சேர்ந்து பிறந்தது தான் வியாதிங்கிற பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படியானா இது ஏதோ வயதாகிறதுனால உண்டாகிறதில்ல, வயதாகிறது கூட ஒரு சாபத்தினால. பாருங்கள், மனுஷன் சிருஷ்டிக்கப்படும் போது அவன் மரிக்கிறதுக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. அவன் மட்டும் அந்த பாவம் செய்யாமல் இருந்திருந்தான்னா அவன் செத்துருக்கவே மாட்டான், சதா காலமும் உயிரோடு இருந்திருப்பான். இப்போ ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட 6000 வருஷம் ஆகுதா, இன்றைக்கும் கூட அவன் வாலிபனாக இருப்பான். அவனுடைய பலன் குறைஞ்சிருக்காது, வயதாகி இருக்காது. சிருஷ்டிக்கப்பட்ட போது வாலிபனாக சிருஷ்டிக்கப்பட்டான். இப்போ அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் குழந்தையாக பிறப்பாங்க. ஆனால் வளர்ந்து வாலிப வயது வந்த உடனேயே அந்த வாலிபத்தை தக்க வைத்து கொள்வார்கள், மறிக்க மாட்டார்கள். அந்த சமுதாயம் எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் பாவம் வந்தது, வயதாயிற்று. பாவம் வந்தது, வயதாயிற்று, மரணம் வந்தது. இப்போ இந்த வயதாகிறதே ஒரு சாபத்தின் ஒரு பகுதி தானே. இப்போ வயதாகுதுன்னா நமக்குள்ள பலன் குறையுது. அந்த சிறு குழந்தையாக பிறக்கிறப்ப நல்லா இருக்குது, நல்ல வாலிப வயது வர வரைக்கும் வாலிப முறுக்கு பலன் எல்லாம் வருது. வாலிபம் வந்து கல்யாணம் ஆகி உடனே பார்த்தாக்கா அப்படியே மெதுவாக பலன் குறைஞ்சிக்கிட்டே போய் வயதாகிக்கிட்டே போய் பலன் குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு நாள் போட்டுன்னு போயிடுறான். அப்போ ஒரு மனிதனுடைய பலன் அப்படி ஏறி வாலிப வயதானோன்னா கொஞ்சம் அப்படி மெதுவாக போய் கொஞ்சம் இறங்கிடுது. அந்த வயதாகக்கூடாதே, வயதாகிறதே சாபத்தோடைய ஒரு பகுதி தானே. அப்படியானா அவருங்க மோசையை பற்றி எழுதியிருக்கிறது 120 வயதானாலும் கூட அவன் பலன் குறையாமல் அவனுடைய கண் மங்காமல் இருந்தது. ஆபிரகாம் 175 வயது வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறான். ஈசாக்கு 180 வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறான். யாக்கோபு அப்படி ஒன்றும் பலன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே 147 வயது வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறான். ஆக அந்த மனம் சுகமாக இருக்கும்போது சரீரம் சுகமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆதாம் வந்து 900 ப்ளஸ் வருஷங்கள். ஆனால் அந்த காலங்கள், ஆதாமுடைய காலங்களில் இந்த குற்ற மனசாட்சியெல்லாம் ரொம்ப இல்லை. அதனால் அவன் பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டான். ஆனால் இப்பொழுது குற்ற மனசாட்சி அதிகமாகிறது. ஏன்னா எப்போ நியாயப்பிரமாணம் வந்துச்சோ, நியாயப்பிரமாணம் தான் நீ அதில் குற்றவாளி இதில் குற்றவாளின்னு இந்த குற்ற மனசாட்சி வர வர கடைசிக்கு வயது குறைந்து போய் 70-80 மரிக்கிறார்கள். அப்படியானா இங்கே அதை கவனிங்க. இப்போ வயதாகவும் கூடாது, சாகவும் கூடாது. அட்லீஸ்ட்டு நோவா காலத்தில் கர்த்தர் சொன்னார் 120 வருஷம், அதாவது உயிரோடு இருக்கலாம்ல.
அதுவும் இல்லாமல் போகிறது அப்போ சரியில்லையே. 120 வருஷம் யார் விசுவாசிக்கா சொன்னார்? சாதாரண மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ விசுவாசிகள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் வந்த பிறகு குற்றமனசாட்சி, ஏன்னா அதிகமாக பாவம் செய்ய செய்ய குற்றமனசாட்சி பெருகி மனிதனுடைய உயிரை சீக்கிரமாக வாங்கிடுது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்க, ஆதாம் பாவம் செஞ்சதுனால குடும்பத்தில் பிரச்சனை. அதனால் ஏன்டா நீ நான் உண்டாக்கின குடும்பத்தையாக கெடுத்தேன்னு சொல்லி இயேசுநாதர் வந்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை ஒரு கல்யாண வீட்டில் செஞ்சு அங்கேருந்த குறைவுகளை நீக்கி அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அப்போ பிசாசுடைய கிரிகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரன்னு வாசிக்கிறோம். இங்கேயும் கூட இந்த வியாதி பிசாசினால் உண்டானது. இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். நாம் தேவனோட கூட இசைந்து நடந்தால், தேவனுக்கு ஒத்து போனால் இந்த வியாதியை நம்ம போக்கலாம். சீக்கிரமாக வயதாக வேண்டிய அவசியம் இல்லை, மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனு மறிக்காமலும் இருப்பான் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டார்ல. ஏதோ தவறி போய் சொல்லிட்டாரோ? நீங்கள் அப்படி நினச்சா நான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவர் எழுத்தோ எழுத்தின் உறுப்போ, வார்த்தையோ வார்த்தையின் எழுத்தோ எழுத்தின் உறுப்போ மாறாதுன்னு அவர் சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் தவறி போய் சொல்லிட்டாருங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனு மறிக்காமலும் இருப்பான் அப்படின்னு அவர் தானே சொன்னார். அப்படியானா இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிற நிலைமை பார்த்தீங்களா நம்ம இருதயம்? அது ரொம்ப பொல்லாதது. அவருடைய அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு கர்த்தர் திட்டவே செய்கிறார்ல. யோவான் 8வது அதிகாரத்தில் 43வது வசனம், என் வசனத்தை ஏன் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள்? நான் தான் சொல்கிறேங்கிறத, ஏன் சொல்கிற வார்த்தையோட அர்த்தத்தை இன்னும் விளங்காமையாக இருக்கீங்க. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா? உங்களுக்கு மனசே இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்க உங்களுக்கு மனசு இல்லை, அதுதான் காரணம்ன்றாரு. யாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் தெரியுமா? அது சொல்கிறாரு, நீங்கள் என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் அப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, நாங்கள் ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை நீங்கள் கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனத்தில் இல்லாதபடினாலே அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடியாலே அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆனால் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. பிசாசு சொல்கிற பொய்யெல்லாம் நம்புறீங்க, நான் சத்தியத்தை சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். யார்கிட்ட? பரிசேயர் சதுசேயர்கிட்ட. அவங்க இயேசுநாட்டை குற்றம் பிடிக்கணும்னு வர்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்ன்றார். என்ன விடுதலைன்னு பேசுகிறீங்க? நாங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கோம்னா, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த அடிமையானவன் எப்பொழுதும் தேவனுடைய வீட்டில் குடியிருக்க முடியாது. குமாரன்னா குடியிருக்கலாம். அப்போ குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்லாம் சொல்ல வர்றவர், என் வசனத்தை ஏன் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய அந்த பிசாசோடைய பேச்சை கேட்டு அதை நம்பி அதில் நல்லா இதமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் சத்தியத்தை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றார். இப்போ இதெல்லாம் எதுக்கு பேசுகிறான்? அது பரிசேயர் சதுசேயர்கிட்ட பேசுனது, அவங்க பிதா பிசாசுன்னு இயேசுவை சொல்லிட்டார். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலுமே இன்னும் சில காரியங்களில் நாம் ஒழுங்காக ஆகலை. அவர் அந்த சிலுவையில் ஒரு பண்டமாட்டு நடந்ததே, அவருடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய தேவனுடைய குமாரன்கிற அந்தஸ்தையும் நம்ம தேவர்களாக இருக்கிறோம்ன்றார் அப்படின்னு அதெல்லாம் நமக்கு கொடுக்குறேன்னா, அப்போ அவர் நம்மளை நீதிமான் ஆக்குறாரு, நம்மளை பரிசுத்தமான ஆக்குறாரு, நம்மளை தேவனுடைய குமாரனை ஆக்குறாரு, எல்லாம் இப்படி அவர் நம்மளை ஆக்குறாரு. நம்மளாக போய் நீதிமான் ஆகலை, நாமளாக போய் பரிசுத்தம் ஆகலை, அவர் நம்மளை நீதிமான ஆக்கிட்டார். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவனை நம்ம நீதிமான்னு சொல்லிட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் முடியாது, நான் பாவிதேன். அப்போ அவருடைய வசனத்தை ஏற்றுக்க மனதில்லாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறது உண்மை தானே? இங்கே எங்கேயோ தப்பு நடக்குது இல்லை? அவர் சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கு என்ன மனசு, என்ன ஒரு கஷ்டம். யோவான் 17வது அதிகாரத்தில் இயேசுடைய ஜெபம் ஒன்று வருது. அந்த ஜெபத்தில் அவர் பிதாக்கிட்ட என்னவோ பேசிக்கிட்டு இருக்கிறார். அதை நான் வாசிக்கவா? அதில் 22வது வசனம், நான் ஒன்றாக இருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாக இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்னது? இயேசுவானவர் சொல்கிறாரு, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யார்? சீஷர்களுக்கு. என்னத்தை கொடுத்தாராம்? பரிசுத்த நீதியை மட்டும் இல்லை, மகிமையும் கொடுத்தேன்றாரு. அடுத்து, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாக இருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல, கவனிங்க, நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களில் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவானவர் இயேசுகிட்ட எவ்வளவு அன்பாக இருந்தாரோ அவ்வளவா நம்மகிட்டே அன்பாக இருக்கணும்னு இங்கே சொல்கிறாரு. அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்தேங்கிறாரு. அவருடைய நீதி பரிசுத்தம் எல்லாம் நமக்கு கொடுத்தேங்கிறாரு. தேவனுடைய குமாரன்கிற அந்தஸ்தை நாம் பெற்றுக்கிறோம். நம்ம பரலோகம் போகிறதுக்காக அவர் பரலோகத்தில் இறங்கி வந்தார். நம்ம நரகம் போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் நரகம் போய்க்கிட்டார். இப்போ நம்ம எந்திரிச்சிட்டு இப்போ என்ன சொல்லுவோம், நான் பாவிதான் ஆண்டவரே அப்படின்னுவோம். ஏன்னா என்னுடைய மனத்தாழ்மை, நாம் தாழ்மையோடு கூட நான் பாவின்னு அறிக்கையிடுறேன், குப்பை தூசின்னு சொல்லிக்கிறேன்னு சொல்லுவோம். அப்போ கர்த்தருடைய வசனம் உள்ளே போகலை, அங்கே ஏதோ தடுக்குது. அங்கே உள்ள இருதயத்துக்குள்ளேருந்து இந்த வசனம் உள்ளே போகாதபடி தடுக்குது. அவர் நம்மை பரிசுத்தவான்னு புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது நம்மளை பாவிகள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? ரட்சிக்கப்பட்டவர்களை எங்கேயாவது பாவிகள்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லையே. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நான் பாவிதான், ஆமாம் அப்படி தான் சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம பரிசுத்தவான்கிறாரு, நம்மளை நீதிமான்கிறாரு, தேவனுடைய பிள்ளைங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ரட்சிக்கப்பட்ட பாவி என்னுவோம், ரத்தத்தால் கழுவப்பட்ட பாவி என்னுவோம். நீதிமான்னு ஒத்துக்கிறது நமக்கு மனசே வரமாட்டேங்குது. அது எப்படி? அங்கே ஏதோ பிரச்சனை வந்துருச்சு பார்த்தீங்களா? கோளாறு நம்ம இருதயத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோளாறு என்னவோ அதை நீக்கிட்டு அவர் சொன்னதை ஏற்றுக்கிறது. எங்க அவர் சொல்கிறத ஏற்றுக்கிறது தாழ்மையா? இல்லை அவர் சொல்கிறத விட்டுட்டு அதில் அப்படியெல்லாம் இல்லை நான் பாவிதான்னு சொல்கிறது தாழ்மையா? ஏங்க கர்த்தர் சொல்கிறத ஏற்றுக்கிட்டா என்ன கஷ்டம்? இங்கே பாருங்க, பாவி என்ன செய்வான்? பாவம் தான் செய்வான். அதே போல் நீதிமான் என்ன செய்வான்? நீதி செய்வான். இப்போ அவர் நம்மளை நீதிமான் ஆக்கிடுறேன், நீ நீதியாக வாழுன்னா, இல்லை நான் பாவிதான்னா, அப்புறம் என்ன தான் செய்வான்? பாவம் தான் செய்வான். அவர் நம்மளை நீதிமான் ஆக்கிட்டா நீதிமான் நீதி செய்வான், பாவி பாவம் செய்வான். இப்போ நீதிமான் ஆக்கிட்டேன்னா, இல்லை நான் பாவின்னா, அப்புறம் பாவம் தான் செய்வான். இந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஏன் தேவனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்தில் போகலை? அவர் என்ன சொல்கிறாரு? என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? எப்படி? என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா? மனசு இல்லை, அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கலை. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனதில்லாமல் இருக்கக்கூடிய இன்றைக்கி விசுவாசிகள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பெந்தகோஸ்தே வட்டத்தில் இருக்கிறவர்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ள சில வசனங்கள் உள்ளே போக மாட்டேங்குது. அது அவங்களுக்கு தான் தெரியும் எங்கே பிரச்சனைன்னு. ஆக கர்த்தருடைய வசனம் உள்ளே போனால் அவருடைய தழும்புகளால் குணமானேன்,
குணமானேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன். குணமாயிட்டனா அப்படின்னா குணமாயிட்டவனுக்கு அப்புறம் என்னத்துக்கு இந்த படுக்கையில் படுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்ட அப்படியே கஷ்டப்படணும் இல்லையே. அப்போ இங்கே எங்கேயோ ஒன்று கவனிங்க, குணமாயிட்டனா சுகமாயிட்டனா அப்போ இந்த வியாதிக்கு எதிர்த்து நிற்கவாது மனசு வரும்ல. வியாதி இருக்குதுன்னா பலவீனம் இருக்குது, அதான் இந்த வியாதி அந்த வியாதின்னு சொல்கிறான். ஆனால் அவர் எனக்கு சுகத்துக்கான கிரயத்தை கொடுத்துட்டாரு. அப்போ நான் அதை எதிர்க்கலாம், இந்த வியாதியை எதிர்க்கலாம், இந்த பலவீனத்தை எதிர்க்கலாம், பாவத்தை எதிர்க்கலாம். அந்த எதிர்த்து பாவத்தை பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த மனநிலை நமக்கு வரும். பாருங்க, நீங்கள் அது ரோமர் 6:14 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல், அதாவது 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், கிருபை என்னது? இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னா பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? உலகத்தில் தானே இருக்கிறோம், மனுஷன் பலவீனமானவன் தானே, என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு அந்த பாவம் செய்கிறத நியாயப்படுத்தக்கூடிய சில காரியங்களை விசுவாசிகள் பேசிக்கிறோம். அப்படியா போட்டிருக்கு பைபிளில்? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, அதாவது பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. அப்புறம் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம் பாருங்க. இன்றைக்கி சபை 50 பேர் சபையில் இருக்காங்கன்னா 50 பேரையும் கூப்பிட்டு கேளுங்க, மனசார அவங்க பதில் சொல்லட்டும். 50 பேரையும் கூப்பிட்டு சொல்லுங்கள், கேளுங்க, மனசார பதில் சொல்லட்டும், கரெக்டாக பேசுகிறாங்களான்னு பார்ப்போம். அங்கே எங்கேயாவது ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையில் இந்த பிசாசு நுழைஞ்சு அங்கே வியாதியை கொண்டு வருது. அந்த ஓட்டையில் இந்த பிசாசு நுழைஞ்சு அங்கே சமாதானத்தை கெடுக்குது, சண்டை வர வைக்குது, குழப்பத்தை உண்டாக்குது. அந்த ஓட்டையை அடைக்கணும். எப்படி ஓட்டையை அடைக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அப்படியே ஒத்துக்கிறது. தேவன் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நம்பணும். தேவன் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நம்பணும். தேவன் பிசாசை பற்றி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்பணும். அதை விட்டுட்டு பெரிய பிசாசு வருது, பவர்ஃபுல் பிசாசு வருது, அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அந்த பிசாசை விட நீங்கள் என்ன சாதாரண ஆளா? நீங்கள் தேவனுடைய குமாரன், அது விழுந்து போன தூதன். ஏன் மற்ற தூதர்கள் கூட உங்களுக்கு சமம் இல்லை? எந்த தூதனாவது தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டானா? கர்த்தர் எந்த தூதனையாவது கூப்பிட்டு என்னுடைய வலது பாரத்தில் உட்காருன்னு சொன்னாரா? எந்த தூதனுக்காவது நீ பூமியில் கட்டுவது எதுவோ அவிழ்க்கிறது எதுவோ அப்படியே பரலோகத்தில் செய்யப்படும்னு அங்கே ஏதாவது சொன்னாரா? எந்த தூதனுக்காவது பூமியை ஆண்டுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா? இல்லையே. அவர் உங்களை தான் அவருடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்குனார், உங்களை அவரை பிள்ளையாக வச்சுருக்கிறாரு. தேவனுடைய சுவாபம் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது, பூமி ஆளக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இல்லை நான் பாவிதேன் அப்படின்னு இந்த இருதயம் உள்ளேருந்து எதிர்க்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப தகராறு பாருங்க. இப்போ நமக்கு புரியுது ஏன் நாம் சுகமாகவில்லை, ஏன் நாம் இந்த ஆசீர்வாதங்களை பூரணமாய் சுதந்திரிக்கவில்லை. காரணம் கேட்டால் அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரமாட்டேங்குது. தடை செய்கிற காரியங்கள் உள்ளே இருக்கின்றன. தடை செய்கிறது பிசாசு கூட இல்லைங்க, நம்ம. பிசாசை ஈஸியாக மேற்கொண்டுடலாம், மனுஷனை தான் மேற்கொள்ள முடியலை. பிசாசை விரட்டினா ஓடி போயிடும். ஆனால் நம்ம தான் இங்கே நின்றுக்கிட்டு நான் பாவிதேன் அப்படின்னு உறுதியாக பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு ஆள் ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டாரு. அதை என்னையை என்னைய நேராக கேட்டிருந்தாக்கா நான் பதில் நேராக சொல்லியிருப்பேன். இங்கே சபையில் இருக்க ஒரு ஆள் நான் நீதிமான்னு அவர் சொல்கிறாருங்க. அவர் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் நீதிமான் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டார். வேற ஒரு ஆளை சொன்னதுனால அது எனக்கு யாருன்னு தெரியாது, அந்த ஆள் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அப்படிங்களான்னு சரின்னு சொல்லிட்டு தயாரிட்டு போயிட்டேன். நான் பாவம் செஞ்சால் பாவிதேன், ஆனால் பாவம் செய்ய மாட்டான்ல எழுதியிருக்குது. கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு எழுதியிருக்கு. இப்போ நம்ம அப்படி தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பாவம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறோம்ல. அப்புறம் வசனம் உள்ளே நிற்கும்.
வசனம் உள்ளே இருக்கிறப்ப வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். உங்களுக்கு என்ன பிடிக்குது? சீக்கிரமாக பொட்டுன்னு போகணுமா அல்லது வாழ வயது போல் ஆகணுமா? ஏற்கனவே நிறைய பிரச்சனையில் இருக்குது பாஸ்டர், சீக்கிரமாக போனால் பரவாயில்ல, ஓகே பை. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். நான் கர்த்தரோட கூட சேர்ந்து நடக்க ரெடி, அவருடைய வார்த்தையின்படி செய்ய ரெடி. அவர் என்னை பலப்படுத்துவார், சுகமாக்குவார், என்னைய பலசாலி ஆக்குவார், நான் நீண்ட நாள் இருந்து சாட்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீண்ட நாள் இருக்க தீர்மானிச்சிங்கன்னா வெல்கம். வசனத்தை நம்பலாம். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள்னு சொல்லி அந்த தழும்புகள் தான் உங்களுடைய சுகத்துக்கான கரையமாக கர்த்தர் செலுத்தியிருக்கிறாரு. அதனால் பிசாசு உங்களை வியாதியாக தான் வைப்பேன்னு சொல்கிறதுக்கு அங்கே அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் அதிகாரம் இல்லாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். நீ பாவி பாவின்னு சொல்லி ஏமாற்றி, அப்போ பாவிக்கு வியாதி வர்றது சகஜம் தானேன்னு சொல்லி, அப்போ நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண விட்டு, மண்டி போட்டு ஜெபம் பண்ண விட்டு, போராடி ஜெபம் பண்ண விட்டு அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கே அடைச்சிருக்க முடியும்? அப்பாலே போ சாத்தானே, நீ சொல்கிற பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்படி மேற்கொண்டிருக்க முடியும். அதை விட்டுட்டு பிசாசை உள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் அவன் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் வியாதி வருகிறது, பலவீனம் வருகிறது, வயசாகிறது, சீக்கிரமாக ஒரு நாள் போகிற நேரம் வருகிறது. அவன் கர்த்தரை சொன்ன மாதிரி வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்து. விசுவாசிகளுக்கு அப்படி தான் சொல்லுவார். எசேக்கியா ராஜாவுக்கு மட்டும் இல்லைங்க, விசுவாசிகளுக்கும் சொல்லுவார் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு. ஏன்? என்னமோ ஏட்டிக்கு போட்டியா நீ ஏதோ வேண்டாத காரியங்கள்லாம் உள்ளுக்க இருதயத்தில் வச்சுருக்கா, அதனால் வயசாகிடுச்சு, போக வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு சொல்லுவார். ஆனால் அந்த எசேக்கியா ராஜா கூட செவுத்து பானை பக்கம் திரும்பிக்கிட்டு அழுது திரும்ப 15 வருஷம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான். இங்கே நான் கேட்குறேன், கர்த்தர் உங்ககிட்டையும் வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லுவார். ஏன்? நம்ம மனசு அப்படி வண்டல் குழம்புனது போல் குழம்பி கிடக்குது. அவர் என்ன ஆவியை கொடுத்தாரு நமக்கு? அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாருன்னு அவர் சொன்னால், நமக்கு ஒன்றா செய்கிறதுனே தெரியலங்க, ரொம்ப குழப்பமாக இருக்குங்க. என்னது குழப்பமாக இருக்கா? குழப்பம் யாருடைய சரக்கு? அது பிசாசுடைய சரக்கு இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆள்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர். ஆனால் நமக்கு குழப்பம் வந்துருச்சுன்னா அப்போ எங்கேயோ வேறு பிசாசை கூப்பிட்டு வச்சு உள்ளுக்க வேலை பார்த்துருக்குறான், அவனோட கூட சந்தோஷமாக இருந்திருக்கிறான். அப்புறம் அவன் சொன்னதெல்லாம் கேட்டு குழப்பம் வந்துருச்சு. இதுக்கு தான் கர்த்தருடைய வசனத்தை மட்டும் கேட்கணுங்கிறது. சும்மா இந்த மாதிரி தப்பாக பிரசங்கிக்கிறவங்களையும் கேட்டாக்கா அதையும் அவங்க அப்படி சொன்னாங்க, சொன்னால் ரைட்டு, அதை நீங்கள் எதை கேட்குறீங்கிறது. அதாவது யார் சொன்னாலும் சரி கர்த்தருடைய வார்த்தையா பிசாசுடைய வார்த்தையான்னு கண்டுபிடிக்க தெரியாதா? உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும்னு போட்டிருக்கே. அப்படி இருக்க சொல்லப்படுகிற வார்த்தைகள், அது பாஸ்டர் சொன்னாலும் சரி, சாதா விசுவாசி சொன்னாலும் சரி, அவிசுவாசி சொன்னாலும் சரி, பிசாசே வந்து சொன்னாலும் சரி, பிசாசு வந்து சொன்னால் நீ சாக மாட்டேன்னு, பழம் தின்னா நல்லா இருக்கும், நீ தேவனை போல இருப்பேன்னு. ஏயா பிசாசு சொல்கிறத நம்பலாமா? ஆனால் பிசாசு சொல்கிறத நம்பினாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு வியாதிக்கான கரையத்தை செலுத்திட்டேங்கிறாரு, அதை நம்ப மாட்டேங்கிறோம். இது என்ன இருதயம் இது? இந்த இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வசனம் உள்ளே போகாதா? ஏன்னா ஏற்கனவே குப்பையை வச்சுருக்கிறோம் உள்ளே, அதனால தான் குப்பை தூசின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளே இருக்க குப்பையை வெளியே எறிஞ்சிருங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்போ? அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக இருப்பீர்கள். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது போல் நம்ம ஒளியில் நடந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அவரோட கூட வெளிச்சத்தில் நடந்தா, அவரோட கூட சத்தியத்தில் நடந்தா, அவரோட கூட நீதியில் நடந்தா, அவரோட கூட பரிசுத்தத்தில் வாழ்ந்தா, அப்போ அவருடைய ரத்தன்மலை கழுவி சுத்திகரிக்கிறதே. இப்போ என்ன மனம் திரும்பணும்? எங்கே மனம் திரும்பணும்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும்?
நான் உங்களுடைய இருதயத்தில் புகுந்து வந்தால் இன்னும் பார்க்க முடியும். ஆனால் எதையாவது பேசுனீங்கன்னாக்கா உங்கள் வார்த்தையிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம் உங்கள்கிட்ட இருதயத்தில் எங்கே கோளாறு இருக்குன்னு நம்மளே கண்டுபிடிக்க முடியுன்றோம். அவங்களுக்கு தெரியுமில்ல எங்கே கோளாறுன்னு. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்மளும் பெரியவராக இருந்து அவர் கேள்வி கேட்பாருன்னு போட்டிருக்குல்ல. ஏன் நம்முடைய இருதயம் ஏன் நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிற மாதிரி ஒரு காரியத்தை ஏன் நம்ம வச்சுக்கிட்டு இருப்பானே? இப்போ இங்கே தாங்க பிரச்சனை. உங்களுடைய இந்த விஷயத்தில் நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா அப்போ நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்தாது இருந்தால் நான் தைரியம் கொண்டு இருந்து தேவனத்தில் போய் கேட்டதை பெற்றுக்கொள்கிறோம் அப்படி வந்துருச்சுல்ல. அப்போ இருதயத்தை உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. வேறு யாரோ வந்து குற்றம் சாட்டுறதை பற்றி கவலை இல்லை. இயேசுவே சொல்கிறார் அப்படியெல்லாம் குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள் அப்படி தானே சொல்கிறாரு. அப்போ குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையாக இருக்கக்கூடாது. இயேசு மேலே குற்றச்சாட்டுகள் வச்சாங்க, அதெல்லாம் பொய் சாட்சின்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயம் நம்மளை குற்றஞ்சாட்டாதபடிக்கு இருந்தால் போதுமில்ல. அதை நாம் செய்யலாம், கர்த்தர்கிட்ட மனம் திரும்பலாம். அப்போ கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே வரும், வந்து தங்கும். அது ஆவியும் ஜீவனுமான வசனம். அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். என்ன போட்டிருக்கு நீதிமொழிகள் 4:20 என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு செவியை சாய், அதை உன் கண்களை விட்டு மறையாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எது? இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவங்க. எது? இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள்னு, இதை கண்டுபிடிக்க சொல்கிறாரு. இப்போ தான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கீங்கன்னா இத்தனை தடவை சொல்லி இன்னும் உள்ள இருதயத்தில் ஏறல இல்லை. அதை கண்டு பிடிச்சிக்கணுங்கிறாரு. அப்போ கண்டு பிடிச்சிக்கிட்டாக்க, அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டாக்க நீங்கள் சுகமாயிருவீங்க. அதை பற்றி தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள், அந்த வசனத்தை கண்டுபிடிங்க. முன்னாடி தானே இருக்குது, அதை பிடிச்சு எடுங்க. அவருடைய கம்ப்ளைண்ட் என்ன? என் வசனத்தை ஏன் நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள்? என்னுடைய உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால அல்லவா? அவருடைய குற்றச்சாட்டாக தானே. அப்போ அந்த குற்றச்சாட்டில் நம்ம அதை போய்கிட்டு சரி பண்ணிடுவான். அவருடைய வசனத்தை புரிஞ்சுக்கலாம், ஏற்றுக்கலாம். அவருடைய வசனம் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது, அது சுகத்தை கொடுத்துரும். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. அப்போ கண்டுபிடிக்கலாம்ல. ஹலோ, இப்போ இதை பாருங்கள், நாம் வியாதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்காக சுகத்துக்கான கரையத்தை செலுத்திட்டாரு. ஆனால் நம்ம தொடர்ந்து வியாதியாக இருந்தால் நாம் வியாதியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் பொறுப்பு இல்லை. நான் இப்போ திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து வியாதியாக இருந்தால் நீங்கள் வியாதியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் பொறுப்பு இல்லை. ஒரு விதத்தில் பிசாசு கூட பொறுப்பு இல்லை, அவன் அப்படி தான் ஏமாற்றுவேன். ஆனால் நமக்கு எங்கே போச்சு அறிவு? அப்பாலே போ சாத்தானே, உன் சரக்கு எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன முடியாது, என்ன கஷ்டம்? நீ சொல்கிற பொய்யை ஏற்றுக்கிற மாட்டேன், நீ போடா அப்படி சொல்லிவிட்டு நம்ம கர்த்தர் கொடுக்குற வசனத்தை ஏற்றுக்கிட்டா அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அப்போ இன்றைக்கி நீங்கள் சுகமாவீங்க. அப்போ பிசாசு சொல்கிற பொய்யெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுங்க. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் கொடுக்க, ஆண்டவரே நீர் சொல்கிற வசனத்தை ஏற்றுக்கிறேன், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்ங்கிறத ஏற்றுக்கிறேன். என்னுடைய சுகத்துக்காக என்னுடைய வியாதி தரித்திரத்தெல்லாம் நீர் ஏற்றுக்கிட்டீர், என்னுடைய சாபத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டீர், என்னுடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டீர், உம்முடைய சுகத்தை எனக்கு தந்தீர். நீர் அங்கே சிலுவையில் இருக்கும்போது அடிபட்டு அந்த காயங்கள், அந்த தழும்புகள், அதுதான் என்னுடைய சுகத்துக்காக நீர் செலுத்தின கரையான். அதை நான் நம்புகிறேன், ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்க, வியாதி மறைஞ்சிரும். ஆக இந்த வசனங்கள், உங்களை சுகமாக்குற வசனங்கள் அவர் அனுப்புகிறாரு, அதை நம்ம ஏற்றுக்கணுங்கிறாரு. அப்போ சுகமாவீங்க என்றார். அல்லேலூயா. இந்த தடைகளை நீக்குவோம், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தருக்கு மகிமையாக வாழ்ந்திருக்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ.